ஹாய், ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 கேஜி சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்குங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 கேஜி சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா தண்ணிலாம் விட்டு நல்லா சிக்கன் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துட்டோம். ஸோ அதனால் நான் இப்போ சேர்க்கலை. நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் வந்து மிளகாத்தூள் அதிகமாகவும் மல்லித்தூள் கம்மியாகவும் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தந்தாப்புல நீங்கள் கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இந்த மசாலாத்தூளோட சேர்த்து இந்த சிக்கனை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு நான் கொஞ்சம் கெட்டியாக தாங்க வைக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த சிக்கன் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விடாதீங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கிரேவி சூப்பராக இருக்குங்க. நல்ல காரசாரமாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அங்கங்கே கெட்டியாக இல்லாமல். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.